தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். இது நாள் வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார். 10ல் குரு இருந்தா பதிவு பாழ்னு சொல்லுவாங்க. இருந்த தொழிலும் போச்சு, செஞ்சுக்கிட்டு இருந்த வியாபாரமும் போயிடுச்சு, பண்ணிக்கிட்டு இருந்த வேலையும் போச்சு, இப்படிதான் சொல்லியிருப்பீங்க. என்னடா இது அப்படின்னு வேதாந்தம் பேசிட்டு இருந்திருப்பீங்க. விரக்தியான வாழ்க்கையை வாழ்ந்து இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்ப போயிடும். குரு உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்று காணப்படுகிறார். அப்ப என்ன நடக்கும்? லாபஸ்தானத்துல சுபகிரகம் வந்து உச்சம் பெற்று விளங்கும் பொழுது என்ன நடக்க போகுது, அதுதான் இப்ப சொல்ல போறேன். கவனமா கேட்டுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று குரு விளங்கும் பொழுது என்ன நடக்கும்? எதிர்பாராத தொகை கைக்கு வந்து சேரும். பெருசா இருக்கும் தொகை. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. நம்ம இவ்வளவுதான் வரும்னு நினைச்சிருப்பீங்க. ஒரு வழக்குல, ஒரு சொத்துல, அதுக்கு 1க்கு 2 வந்து சேரும். இன்னொரு ஷேர் வந்து சேரும். சொத்துல ஒரு ஷேர் உங்களுக்கு வந்திருக்கும். உங்க கூட பங்காளி நல்ல வசதியா இருப்பார். திடீர்னு அவர் மனம் மாறி, எனக்கு தான் நிறைய இருக்குப்பா, அவன் கஷ்டப்படுறான், என் சொத்தையும் அவனுக்கு கொடுத்துருங்க. இது உண்மையிலே நடந்த விஷயம். நான் கண்ணால பார்த்துருக்கேன், காதால கேட்டிருக்கேன். இது நடந்த விஷயம். அதை தான் இப்ப சொல்றேன். உங்களுக்கும் நடக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு அந்த மாதிரி குரு வந்து அமர்ந்த உடனே அந்த ஒரு ஷேருக்கு 2 ஷேர் வந்து கிடைக்க போகுது. இது எவ்வளவு பெரிய விஷயம். கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அதுதானே சொல்றேன். அப்போ இது மாதிரிலாம் நடக்க போகுது. மூத்த சகோதரத்தால் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அக்கா அண்ணன் சொல்றோம் இல்லையா, அப்பா அம்மாக்கு அப்புறம் அவங்க தானே. அவங்களுடைய கை ஓங்கி இருக்கும், அவங்களோட உதவிகள் கிடைக்கும், உங்களை தூக்கி விடுவாங்க. எல்லா வரைக்கும் தூக்கி விடாம இருப்பாங்க. அதுக்குண்டா நேரங்கள் வரும்போது எல்லாமே நடக்கும். இப்ப தூக்கி விடுவாங்க, உங்களை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வருவாங்க, லிப்ட் அப் பண்ணுவாங்க. அது மாதிரிதான் நடக்க போகுது. இதெல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அடுத்ததாக உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, தைரியம், வீரியம், வெற்றி, விவேகம், துணிச்சல் எல்லாமே வந்து சேரப்போகுது. அப்போ எல்லாத்துலயும் ஒரு ரவுண்ட் ஆயிடுங்க. ஒரு ரவுண்ட் இல்ல, ஆல் ரவுண்ட் ஆயிடுங்க. ஆல் ரவுண்டர் சொல்லுவாங்க. கன்னிராசிக்காரங்க சொல்ல வேணாம். பேச்சு திறமையில உங்களுக்கு நல்ல விசேஷமா இருக்கும். பேச்சிலே சாமர்த்தியமா இருப்பீங்க. பேசியே மற்றவங்களை மயக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கு. புதவா வந்து உங்க ராசி அதிபதி. அதனால நல்ல நிலைமைக்கு வந்துருங்க. பேச்சால் மற்றவர்களை கவர்ந்து இழுத்து விடுவீர்கள். அதுல தொழில் பண்றவங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. அரசியல், சமூகம், கலைத்துறை, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஈடுபட்டிருக்கவங்க எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. இதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா, மீடியேட்டர் அப்படி சொல்லுவோம். 2 பேருக்கு மத்தியஸ்தம் பண்றோம். அவங்க நீங்க இருந்தீங்கன்னா நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நல்ல சம்பாதி கிடைக்கும். அது ரியல் எஸ்டேட்ல இருக்கலாம். இந்த மேட்ரிமோனின்னு சொல்லுவாங்க, அவங்களும் மீடியேட்டர் தான் சொல்லுவாங்க. 2 பேர் கன்சல்டேஷன் பண்ணுவாங்க, அவங்களும் மீடியேட்டர் தான் சொல்லுவாங்க. இப்படி தொழில் பணிபுரியவர்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அது மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப என்ன நடக்கும்? நினைத்த விஷயங்கள் பலிதமாகும். குழந்தை அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நிறைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இது மட்டும் இல்ல, மக்கள் தொடர்பு ஏற்படும். நல்லா கேட்டுங்க. கன்னி ராசிக்காரங்களை எப்பவுமே புதனுடைய ராசி அதுக்குனால நிறைய பேர் சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களால பலன் இல்லாம இருக்கும். பொதுவாகவே நான் ஒன்று சொல்லுவேன், கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல விஐபி, விவிஐபி எல்லாமே வந்து சேருவாங்க. ஆனா இவங்க அதை பயன்படுத்திக்காம விட்டுடுவாங்க. ஆனால் பயன்படுத்தி கொடுக்க நேரம் இப்போ வந்திருக்கு. நீங்க பயன்படுத்திக்கங்க. ஒரு விஐபி வரலாம், விவிஐபி வரலாம், பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்கும். அதை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அவருடைய டச் இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். அவர் சொல்றதை கேட்கணும், வேற ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வந்துருங்க. 7ஆம் இடத்தை பார்க்கற இல்லையா, கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனந்தம் பின்னந்தம். சுபகாரிய முயற்சி பலிதமாகும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அது வெளியூர் பயணமா இருக்கும். தொடர்ந்து பயணங்கள் இருக்கும். பயணமே தொழிலா இருக்கவனுக்கு சொல்லவே வேணாம், நல்ல லாபம் கிடைக்கும். டிராவல்லே இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்படிதான் அமைய போகுது. அதுக்குள்ள நேரம் தானே இது. இப்போ இதெல்லாமே நடக்கும். அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா போகுது. குரு வந்து நல்ல இடத்துல அமைஞ்சிட்டார். அந்த 11ஆம் இடத்துல சுபகிரம் மட்டும் இல்ல, பாபகிரம் வந்தாலும் நல்லதான் செய்யும். அப்போ எப்பேற்பட்ட இடம் அது பாருங்க. அந்த இடத்துடைய பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும். குரு பார்க்க கோடி நன்மை சொல்லணும் இல்லையா, குரு இருக்க கோடி நன்மை என்று சொல்ல இடம் 14 சொல்லலாம். அப்போ உங்களுக்கு பாருங்க, இருக்கிற இடத்துலயும் பலன் கிடைக்கும், பார்க்குற இடத்துலயும் பலன் கிடைக்கும், எல்லா பலனும் சேர்ந்து வரப்போகுது. அப்ப நீங்க கவனமா இருக்க வேண்டாமா? அதை நீங்க பயன்படுத்திக்கிறது வேண்டாமா? அதை நீங்க விரும்பி ஏத்துக்க வேணாமா? கண்டிப்பா அது மாதிரி வெயிட்டிங்ல இருக்க நல்லதே நடக்கும். உங்க ராசியாதிபதி புதனா இருக்கறனால
பெருமாள் வழிபாடு புதன்கிழமையில வெள்ளிக்கிழமையில வழிபட்டு வரலாம். லட்சுமியன் கூட பெருமாளை வழிபட்டு வரலாம். அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வரலாம். நிறைய வியாபாரம் பண்றவங்களுக்கு வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நொடிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணலாம். இதெல்லாம் சூட்சமான பரிகாரங்கள். கடை வச்சம்பா, வருமானம் வரல, திடீர்னு நஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியல, கொஞ்சம் பொருள் வாங்கி யாராவது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், திருப்பி நான் எழுந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள பார்த்து அவங்கள நீங்க உதவி பண்ணீங்கன்னா அவங்க நல்ல நிலைமைக்கு வந்தாக்கா உங்களை எப்படி கொண்டாடுவாங்க? அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? கண்டிப்பா நல்லது நடக்கும். அப்படி பண்ணலாம். அது இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம். கன்னிராசிக்கு பெரும்பாலுமே அந்த துணி வாங்கி கொடுக்கறது அவ்வளவு விசேஷம் பரிகாரத்துல. ஆனந்தா வேட்டி, பெண்ணாந்த புடவை இப்படி வாங்கி கொடுக்கலாம். அதுல பச்சை கலர் கலந்தது வாங்கி கொடுத்தா இன்னும் விசேஷம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்க. அப்போ இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான பலன் தான் கொடுக்க போகுது. தீமையான பலன்கள் இருக்கான்னா கொஞ்சம் தான் இருக்கும். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அது வரும் போயிடும், வந்த சூடு தெரியாம போயிடும். ஏன்னா உங்களுக்கு பார்வை பலன் நல்லா இருக்கு, இருக்கும் பலனும் நல்லா இருக்கு, அதனால பாதிப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் கணவன் மனைக்குள்ள சிறு சிறு பிரச்சனை வரும், அதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். பங்குதாரர்களோட கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனை வரும், அதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். பயணங்களை சிறு சிறு பிரச்சனை வரும், அதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. இதை மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். மற்றெல்லாம் அதுவே வரும், அதுவே வந்து போகும். நல்லது நடக்கும், நன்மையே நடக்கும், எதிர்காலம் சிறக்கும், உங்க வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். அவ்வளவுதான். அதனால நீங்க எல்லாமே பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி இந்த கன்னிராசிக்கான இந்த குரு பயிற்சியால் அமோகமான பலன் கிடைக்க போகுது. நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து சேரப் போகிறீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.